தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது, ஒதுக்கப்படுகிறது, புறந்தள்ளப்படுகிறது, வஞ்சிக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது, அசிங்கப்படுத்தப்படுகிறது. ஒரு சீட்டு கம்பெனி பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு அவன் ஓடி போய்விட்டால் அவனை போலீஸ் தடுகிறது. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு தரமாட்டேன் என இந்த அரசு சொல்கிறது. இவர்களை எப்படி தடுப்பது? யார் கேட்பது? தமிழ்நாடு பெயரை உச்சரிக்க நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் புறக்கணிக்கிறீர்கள்? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி என்ன? நாங்கள் என்ன பிச்சை கேட்கிறோமா? பணத்தை கொடுத்து விட்டு கேட்கிறோம், வரியை கொடுத்து விட்டு கேட்கிறோம், கொடுத்த வரியிலிருந்து சட்டப்படியான பங்கை கேட்கிறோம். தோழர்களே, பெரியோர்களே, தமிழ் பெருமக்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அருமை பெரியோர்களே, இன்றைய தினம் சென்னை மாநகரில் திராவிடர் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. திராவிடர் கழகம் அரசியல் கட்சி அல்ல. திராவிடர் கழகம் தேர்தலில் நின்று ஆட்சி அதிகாரத்திற்காக களம் கண்ட இயக்கம் அல்ல என்பது சொல்லாமல் அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு நூற்றாண்டு வரலாற்றிற்கு சொந்தமான இயக்கம். அந்த இயக்கத்தின் சார்பில் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இந்திய துணைக்கண்டத்தை ஆளக்கூடிய ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டை கண்டித்து எதிர்த்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அரசியல் கட்சிகள் நடத்துவதிலே பொருள் உண்டு. ஆனால் அரசியலே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறதே என நீங்கள் நினைக்கலாம். திராவிடர் கழகம் அரசியல் கட்சி அல்ல. நாங்கள் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் இல்லை என்றாலும் கூட அரசியல் யாருக்காக இருக்க வேண்டும், அரசியல் எந்த மக்களுக்காக இருக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக ஐயா பெரியார் காலம் தொட்டு தொடர்ந்து கவனித்து வரக்கூடிய இயக்கம் திராவிடர் கழகம். அந்த வகையில் தான் நாட்டுக்கே பொதுவாக இருக்க வேண்டிய, இந்திய ஒன்றியத்திற்கே பொதுவாக இருக்க வேண்டிய ஒரு ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாடு மாநிலத்தை புறக்கணிக்கிறது. அப்படி புறக்கணிப்பதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்கக்கூடியவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய 91ஆம் வயதிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மூத்த தலைவர். தமிழ்நாட்டின் மூத்த தலைவர் மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்தினுடைய மூத்த தலைவர். இந்திய ஒன்றியத்திற்கு மூத்த தலைவர் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு தந்தை என சொல்லக்கூடிய காந்தி அவர்கள் காலம் தொட்டு, ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர் காலம் தொட்டு இருந்த பிரதமர் வரிசையிலே, ஜனாதிபதி வரிசைகளிலே எல்லோர் காலத்திலும் மிகப்பெரிய அளவிற்கு தந்தை பெரியார் இயக்கத்திலே இருந்து களம் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மிக சிறப்பாக தமிழ்நாட்டிலே ராஜகோபாலாச்சாரியார், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், டாக்டர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, இன்றைய தினம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் என தமிழ்நாட்டை அலங்கரிக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் வரிசையிலும், அதற்கு முன்பு நீதி கட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய வரலாற்றிலே, பெரும்பான்மை வரலாற்றிற்கு தான் நேரடியாக இருந்து அதை அனுபவித்து அந்த காலகட்டத்திலே மிகச்சிறந்த பொதுமக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு தலைவர் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களிலேயே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் மூத்த தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்த வேண்டிய அவசியம், ஒரு நெருக்கடி. இதற்கு மிகப்பெரிய காரணம், ஒரு மாநிலம் புறக்கணிக்கப்படுகிறது. ஒரு மாநிலம் என்பது சாதாரணமானதல்ல. இங்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 39-40 தொகுதிகளிலே 40லும் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கூட்டணி ஆட்சியிலே கூட்டணி மிகப்பெரிய அளவிற்கு பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறது. 39 இடங்களிலும் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் நம்பர் 1 ஸ்டேட், நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு எல்லா துறையிலும் விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை, அந்த மாநிலத்தினுடைய சர்க்காரை, மாநில அரசை, தமிழ்நாட்டை பட்ஜெட் தொடரிலே பட்ஜெட் அங்கே தாக்கல் செய்கிற போது இந்திய ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தமிழ்நாடு இருக்கின்ற பெயரை உச்சரிப்பதற்கு அவர் தயாராகவில்லை என்று சொன்னால் இந்தியாவிலே தமிழ்நாடு இருக்கக்கூடாது என இந்த ஆட்சி நினைக்கிறதா என மற்றவர்கள் நினைக்க மாட்டார்களா? ஏன்னா தமிழ்நாடு என்ன இந்தியாவுக்குள் இல்லையா? அந்த மேப்பில் கிடையாதா? உங்களுக்கு புரியாதா? தமிழ்நாட்டிலிருந்து ஜிஎஸ்டி வரவில்லையா? தமிழ்நாட்டிலிருந்து உங்களுக்கு வரி வரவில்லையா? தமிழ்நாடு தர வேண்டிய தொகையை தரவில்லையா?
தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு இல்லையா? எவ்வளவு தந்து கொண்டிருக்கிறார்கள். சீனா போர் தொடுத்த காலத்திலிருந்து மிகப்பெரிய அளவிற்கு தந்து கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறோமே. எந்த வகையில் தமிழ்நாடு இழைத்து போயிருக்கிறது? ஏதாவது பிரச்சனை உண்டா? எங்களுடைய கவிஞர்கள் சொன்னார்கள், பிரிவினை என்று சொன்னீர்களே, யார் பிரிவினைவாதி? யார் பிரிவினையை சொல்வது? இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டை பிரித்து சொல்வது யார்? பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதி மந்திரி அல்லவா? தமிழ்நாடு பெயரை உச்சரிக்க நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் புறக்கணிக்கிறீர்கள்? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி என்ன? நாங்கள் என்ன பிச்சை கேட்கிறோமா? பணத்தை கொடுத்து விட்டு கேட்கிறோம், வரியை கொடுத்து விட்டு கேட்கிறோம், கொடுத்த வரியிலிருந்து சட்டப்படியான பங்கை கேட்கிறோம். தரமாட்டேன் என்று சொன்னால் இது மிகப்பெரிய அங்கே ஏமாற்று வேலை அல்லவா? இது ஒரு பிக் பாக்கெட் தனம் அல்லவா? இது ஒரு போர்ஜரி அல்லவா? நம்பிக்கை துரோகம் அல்லவா? ஒரு சீட்டு கம்பெனி பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு அவன் ஓடி போய்விட்டால் அவனை போலீஸ் தடுகிறது. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு தரமாட்டேன் இந்த அரசு சொல்கிறது. இவர்களை எப்படி தடுப்பது? யார் கேட்பது? என்ன நியாயம்? உங்களுக்கு ஒரு நியாயம், திருடனுக்கு ஒரு நியாயமா? தந்தை பெரியார் சொன்னார், தாடிக்கு ஒரு சியாக்காய், தலைக்கு ஒரு சியாக்காய் என்று கேட்டாரு. பேரிடர் நிதி, வெள்ள நிதி ஒரு பணமும் தவறாதா? மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு செலவழித்த தொகை நம்முடைய முதல்வர் சொல்கிறார், நாங்கள் செலவழித்த தொகையை தாருங்கள் என சொல்கிறார். பணமில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பணம் இல்லாம எதுக்கு பணத்தை வாங்கினேன்? வாங்கின பணத்தை கொடுக்கணுமா இல்லையா? தின்னவன் கக்கணுமா இல்லையா? கொடுத்தவன் கொடுக்கணுமா இல்லையா? பெற்றவன் தர வேண்டுமா இல்லையா? இல்லை என்று சொல்ற போது தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கிறது, சட்டப்படி சந்திக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த பணியை செய்கிறார். ஆனால் நம்முடைய தலைவர், தமிழர் தலைவர், தந்தை பெரியார் தந்த தலைவர், தந்தை பெரியார் இடத்திலிருந்து இந்த இனத்தையும் இந்த இயக்கத்தையும் காக்கும் தலைவர் தமிழ்நாட்டை காப்பதற்கு களத்திற்கு வந்திருக்கிறார், தெருவுக்கு வந்திருக்கிறார், கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்கிறார். இந்திய ஒன்றிய அரசே தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே. ஓரவஞ்சனையாக செய்வது மட்டுமல்ல, ஓரவஞ்சனை என்றால் கொஞ்சம் செஞ்சுட்டு கொஞ்சம் ஒதுக்குறது. இங்கே பேச்சு கேடல்ல. தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது, ஒதுக்கப்படுகிறது, புறந்தள்ளப்படுகிறது, வஞ்சிக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது, அசிங்கப்படுத்தப்படுகிறது. மானமிழக்க செய்கிறார்கள் தமிழ்நாட்டை என்று சொன்னால், தமிழர்களை எல்லாம் திருடர்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் பாடம் புகட்ட வேண்டும், நிதி பெற வேண்டும், உரிமை பெற வேண்டும், தமிழ்நாட்டின் மானத்தை காக்க வேண்டும் என தந்தை பெரியார் தந்த தலைவர், தந்தை பெரியாருக்கு பின் தமிழர் தலைவர், தந்தை பெரியாருக்கு பின் இந்த இயக்கத்தையும் இனத்தையும் காக்கும் தலைவர் களத்திற்கு வந்திருக்கிறார். தலைமையேற்று ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. ஆளுகின்ற ஆட்சி அசைக்கப்படும், ஆளுகின்ற ஆட்சி திருப்பி அனுப்பப்படும். அதுவரை ஓயமாட்டோம் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.